இன்னைக்கு இந்த மாமல்லபுரம் மாநாடு நடந்ததோ அதுலேருந்தே ரொம்ப முதல் முற்று ரொம்ப அதிகமாக போயிட்டு சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா இல்லை இந்த மாமியார் மருமகள் பிரச்சனையில் வந்து பையனை வந்து மாட்டின மாதிரி இப்போ ஜிகே மணி நடுவில் மாட்டிக்கிட்டார். ஸோ அதனால இவர் அன்புமணி என்ன சொல்ல எல்லாமே ஜிகே மணி தான் காரணம் அப்படிங்குது. ஏன்னா அவரால் நேரடியாக அவங்க அப்பாவை விமர்சிக்க முடியல. இப்போ பல கூட்டங்களில் ராமதாஸோட ஃபோட்டோ வச்சு தான் பண்ணுறாரு. ராமதாஸை நேரடியாக விமர்சிப்பதில்லை அன்புமணி. ஆனால் அவர் ஜிகே மணி விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டார். கேட்டால் அவர் ஜிகே மணி தான் எல்லாம் காரணம்னு. ஸோ இந்த பக்கமும் அன்புமணி விமர்சிக்காமல் மற்றவங்களெல்லாம் விமர்சிச்சுருக்காங்க. அதனால நாங்கள் பாஜக சரின்னு நாங்கள் ஆரம்பத்தில் இந்த டிபேட் முதல்லாம் ஆரம்பிக்கும் போது இந்த பிரச்சனை வரும்போது பல ஊடகங்களில் பேசின விஷயம் என்னென்னா இது பாஜக உள்ளே வந்துருச்சு, பாஜக ஏதோ சரி செய்யுது, அப்பாவையும் பையனையும் பிரிக்குது அப்படின்னாங்க. எனக்கு தெரிஞ்சு வட தமிழ்நாட்டில் பல காங்கிரஸ் போட்டியிட்ட பல தொகுதிகளில் அவர்களுக்கு இணையாக திமுக அவங்களை ஏற்கனவே ஆல்ரெடி அவங்க அதோட கூடுதலாக இருக்காங்க. அவர்களுக்கு இணையாக விடுதலை சிறுத்தைகள் வளர்ந்துருக்குது, பாஜக வளர்ந்துருக்கு. அப்படி இருக்கும்போது எதிர்முகாமில் நீங்கள் பாஜக போட்டால் கூட ஒருவேளை ஒரு தொகுதியில் வந்து காங்கிரஸையும் பாஜக நினைச்சுக்கோங்களேன், இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு பாஜகவுக்கு கூடுதல் வாய்ப்புகள் கிடைக்குது. ஸோ பெரிய அளவுக்கு இந்தியா கூட்டணியில் மிகப்பெரிய நகர்வுகள் எதுவுமே இல்லை. அவங்க ரொம்ப டிபெண்ட் பண்ணியிருக்கிறது திமுக தான். எங்கள் தேசிய அளவில் காங்கிரஸ்க்கு அடுத்தபடி அதிகமான பாஜக எதிர்த்து குரல் கொடுக்கறதுலாம் திமுக தான். அப்படிங்கும்போது முக்கியமான பார்ட்னரை வெளில விடுவாங்களா? ஸோ இன்னைக்கு இயல்பாகவே எந்த கூடாரம் எடுத்துக்கிட்டாலும் பாருங்க, எந்த கட்சி எடுத்தாலும் ரெண்டாக பிரிஞ்சு நிற்கிது. பிரியலனாலும் ஒரு எதிர்நிலையில் இருக்காங்க. பாமக எப்படி அன்புமணி ராமதாஸ் இருக்காங்களோ அதே போல தான் மதிமுகலையும் வந்து துரை வைகோ போனவங்களாம் இல்லை இருக்காங்க. இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் இருக்குது. அதனால அதிருப்தியில் இருப்பாங்க. சரி இவ்வளோ பிரச்சனை இருக்குது, நம்ம இதெல்லாம் சார்ட் அவுட் ஆகி எப்படி தலைமை ஒன்றா வருங்கிறது வாய்ப்பு இல்லை. பாமக நினைக்கலாம்ல நிறைய பேர். அதனால் ஓரளவுக்கு மேலே போகவே முடியலையே. ஒரு விமர்சனம் செய்வதற்கே யோசிக்கிறாங்க அவங்க. சாதாரண ஒரு ரொம்ப கடுமையான விமர்சனம் இல்லை, சாதாரண ஒரு விமர்சனம். இன்னைக்கு திருத்தணியில் நேற்று ஒரு இன்சிடென்ட் அவ்வளோ பேசி யாரும் வாய் தரல, இன்னைக்கு ஒரு இன்சிடென்ட் நடக்குது, இதை பற்றி யாரும் பேச மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுடைய அடையாளம் போகுது. இதை வந்து நேர்மையாக ஒரு ஒரு அக்கறையோடு சொல்லப்பட்ட ஒரே அறிக்கை வந்து சீமான் தான். ஏன்னா அவர் தான் நம்ம எல்லாம் சொல்லுவோம், இவர் தான் வந்து வட இந்திய தொழிலாளர்கள் உள்ள வரலாம், இவர் தான் முதல் குரல் கொடுத்தாரு, அப்போஸ் பண்ணாரு அப்படிலாம் சொல்லும்போது அவருடைய அறிக்கையிலே அவங்க மேலே உள்ள அக்கறையை வெளிப்பட்டது. ஸோ இந்த அரசு வந்து நிறைய விஷயங்களை மூடி மறைக்குது. அப்படிலாம் மூடி மறைக்க வேண்டிய தேவையில்லை. ரெண்டாவது இந்த விஷயம் வந்து நீங்கள் உள்ளூர் விஷயங்கள்னா இது வந்து வட இந்தியாவில் ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். இது டக்குன்னு பெரிய நேஷனல் லெவலில் பெரிய அளவுக்கு பரபரப்பாக பேசப்பட்டது. இதை சமீப காலத்தில் 2 விஷயங்கள் தான் நேஷனல் மீடியா பற்றி. ஒன்று விஜய் அரசியல் பற்றி பேசுது, நேற்று வந்து திருத்தணி இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் பெரிய அளவுக்கு பேசுது. ஸோ இதை எனக்கு தெரிஞ்சு ஜெயலலிதா காலத்தில் அவங்க வந்து கொடுத்த அம்மா உணவு மிகப்பெரிய அவங்களுக்கு வரப்பிரசாதம். வெளிலேருந்து இந்த மாநில அந்த தொழிலாளர்கள் நிறைய பேரை பார்த்து பேசும்போது அவங்க சொன்ன விஷயம் தான், எங்களுக்கு எங்கள் மாநிலத்தோடு இப்படி கிடையாதுங்க, இங்கே வந்தால் குறைவான ₹1 இட்லி ₹2 அப்படின்னு அவங்க ரொம்ப பாராட்டணும். ஸோ இது வந்து வாக்கு அடிப்படையில் செய்கிறதே கிடையாது. வட இந்தியாவில் அவங்க ஓட்டுக்கு கிடையாதுங்க. ஸோ நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. அன்னை பர்னிச்சர்ஸ். அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ₹99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் ராம்கி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்க இன்னும் 100 நாட்கள் கூட இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் எந்த ஒரு கட்சியுமே அதற்கு வந்து ஆயத்தமாகலையோ அப்படின்ற கேள்வி எழுந்து. இப்போ வந்து பாமகவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்பா பாமக, மகன் பாமக அப்படின்னு 2 பிளவாக பிரிஞ்சிருக்கு. இந்த பாமகவனுடைய பிளவு தேர்தல் வரைக்கும் நீடிச்சுட்டே இருக்குமா சார்? இப்போ இருக்கிறத பார்த்து தேர்தலை தாண்டி போகுங்கிறாங்க. இந்த பிளவு வந்து நமக்கு தான் ரொம்ப கடைசி நேரத்தில் நமக்கு தெரிஞ்சிருக்கு. அது அவங்க நெருங்கிய வட்டாரங்களுக்கு ஒரு நீண்ட காலமாக இருக்கிற பிரச்சனை அப்படி இருக்கு. இது வந்து பல ஆண்டுகளாக அப்பாவும் மகனும் பேசப்பில்லை, அவங்களுக்குள்ள சரியான பேச்சுவார்த்தை இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த மோதல் ரொம்ப வருஷமாக இருந்திருக்கு. ரொம்ப நாளாக தெரியவே இல்லை. தேர்தலில் இருக்கும்போது தான் இது வந்து பெரிய அளவுக்கு வெடிச்சு வந்துருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்களாக இதை பற்றி எல்லா ஊடகங்களும் பேசியாச்சு. எல்லாம் என்ன பண்ண போகிறாங்க, 2 பேரும் ரொம்ப அவங்க நிலைப்பாடில் ரொம்ப உறுதியாக இருக்காங்க. இன்றைக்கி இந்த மாமல்லபுரம் மாநாடு நடந்ததோ அதுலேருந்தே ரொம்ப முதல் முற்று ரொம்ப அதிகமாக போயிட்டு சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா இல்லை இந்த மாமியார் மருமகள் பிரச்சனையில் வந்து பையனை வந்து மாட்டின மாதிரி இப்போ ஜிகே மணி நடுவில் மாட்டிக்கிட்டார். ஸோ அதனால இவர் அன்புமணி என்ன சொல்ல எல்லாமே ஜிகே மணி தான் காரணம் அப்படிங்குது. ஏன்னா அவரால் நேரடியாக
அவங்க அப்பாவை விமர்சிக்க முடியல. பல கூட்டங்களை ராமதாஸோட ஃபோட்டோ வச்சு தான் பண்ணுறாரு. ராமதாஸை நேரடியாக விமர்சிப்பதில்லை அன்புமணி. ஆனால் அவர் ஜிகே மணி விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டார். கேட்டால் அவர் ஜிகே மணி தான் எல்லாம் காரணம்னு. ஸோ இந்த பக்கமும் அன்புமணியை விமர்சிக்காமல் மற்றவங்களெல்லாம் விமர்சிச்சுருக்காங்க. எல்லாருமே அன்புமணி வட்டாரங்களும் வந்து நேரடியாக சீனியர் ராமதாஸை விமர்சிக்கிறதில்ல. ஸோ அது மாதிரி இழுபறியாக தான் போயிட்டு இருக்குது. பட் சமீபத்தில் சீனியர் ராமதாஸ் அவர்கள் பேசினது ரொம்ப முக்கியமான பேட்டி ஆக்சுவலாக. இப்போ இந்த பொதுக்குழு கூட்டமாக நடத்தினதெல்லாம் சரி, அவங்க சொன்னது வந்து அன்புமணி RSS உடைய அடிமை அப்படின்னு சொல்லும்போது சரி, அதுலேருந்தே ஒரு விஷயம் தெளிவாது, இவங்க பாஜக கூட்டணிக்கு வர்றதுக்கு இவருக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிறது தெரியுது. இத்தனை நாளாக RSS இத்தனை நாளாக தான் அவங்க கூட்டணியில் தான் இருந்தாங்க. திடீர்னு அவங்களுக்கு ஒரு ஞானோதயம் கண்டுபிடிச்சிருக்காங்க வேற RSS. அதே மாதிரி அன்புமணி அவர்கள் வந்து ராமதாஸ் அவர்களை இயக்குவது திமுக தான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்ப இவர் வந்து திமுக கூட்டணிக்குள்ள போக மாட்டார் அப்படின்றது தெரிய வருது. அதுதான் அது சொல்லிட்டு அதுக்கு யாருமே இவங்களும் ஆதாரம் சொல்றது இல்லை, அவங்களும் ஆதாரம் சொல்றது இல்லை. இந்த 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 கட்சி ரெண்டா பிரிஞ்சதுக்கு காரணமே திமுக தான். ஆகவே நாங்கள் திமுகவை எதிர்ப்போம் அப்படிங்கிறத சொல்றாங்க. இது ஆக்சுவலாக இது வந்து ரெண்டு பேருமே அப்பாவுக்கும் மையனுக்கான பிரச்சனை. இது குடும்ப பிரச்சனை ஆக்சுவலாக. இதுதான் வந்து ஸ்ரீகாந்தி அவர்கள் பேசினதுன்னு தெரியுது. அவருடைய பையனை அவங்க பேசினா கூட எங்களுக்கு வந்தா ரத்தம், உங்களுக்கு தக்காளியா அப்படிலாம் பேசுறதுலேருந்து முழுக்க குடும்ப பிரச்சனை. இப்போ அவங்களால பொது வெளியில போய் சொல்ல முடியல. என்ன காரணம் சொல்றது? எதையாவது ஒரு காரணம் சொல்லணும், உடனே ஏதாவது ஒரு எதிரிகளை உருவாகுறதுக்காக. அதனால நாங்கள் பாஜக சரின்னு நாங்கள் ஆரம்பத்தில் இந்த டிபேட் முதலாம் ஆரம்பிக்கும் போது, இந்த பிரச்சனை வரும்போது பல ஊடகங்கள்ல பேசின விஷயம் என்னன்னா, இது பாஜக உள்ள வந்துருச்சு, பாஜக ஏதோ சதி செய்யுது, அப்பாவையும் பையனையும் பிரிக்குது அப்படின்னாங்க. ஆனா இந்த பிரச்சனையினுடைய மையப்புள்ளி என்னன்னா, நாடாளுமன்ற தேர்தலில் பாமக பாஜகவுடன் கூட்டணி வச்சதுதான் காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா ராமதாஸ் அவர்களுக்கு பிடிக்கல, அதிமுகவுடன் தான் கூட்டணி போனோம் அப்படின்னு சொன்னதாகவும், அன்புமணி அவர்கள் அதை கேட்காதனால தான் இங்க இருந்து தான் தொடங்குது. அது வெளிப்படையா தெரிஞ்சது என்னன்னா, முகுந்தன் அவர்களை இளைஞரணி செயலாளரா நியமித்ததுல தான் வெளிப்படையா தெரிய ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லப்படுது. இதெல்லாம் வச்சு மாரி ராமதாஸ் அவர்களுக்கு பாஜக கூட்டணி பிடிக்கவில்லை. அது காரணம் கருத்தியல் ரீதியாக அவர் வந்து பெரியாரை வந்து ப்ரொமோட் பண்ணார், அதனால அவருக்கு பாஜக கூட்டணி ஏற்படலன்னு நம்ம அப்போ பேசினாங்க எல்லாரும். ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. பாஜக தரப்பில் கொடுத்த ஆஃபர் வந்து அவங்களுக்கு போதுமானதாக இல்லை. அதை விட பெட்டரான ஆஃபர் இருந்ததுன்னா போயிருப்பாங்க. ஸோ அதை விட பெட்டரான ஆஃபர் அதிமுக சைட்லேருந்தோ திமுக சைட்லேருந்து கிடைச்சிருந்தா ஒருவேளை அப்போவே அணி மாறியதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதுலாம் ரொம்ப காலம் பின்னாடி தான் வந்தது. ஏன்னா இவருடைய ராமதாஸ் அவருடைய பேச்சை வச்சு இவர் ஒரு பாஜகவுக்கு எதிராக போவார் அப்படின்லாம் அர்த்தம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அவர் ரொம்ப தெளிவாக கன்சிஸ்டண்டாக இருந்திருக்காரு. தொடர்ந்து அவர் பேசுகிற விஷயம், தொடர்ந்து அவர் ஒவ்வொரு பேட்டிலையும் அவர் தன்னுடைய மகனை தான் குற்றந்தாட்டுறாருடைய, அதை தாண்டி அரசியலே பேசல. ரெண்டு பேருமே வந்து அவங்க குடும்பத்துக்குள்ள பிரச்சனையை மட்டும் தான் பேசிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அதனால இங்கே வந்து என்ன ஆகுதுன்னா, வேற ஒரு கட்சியோட தலையீடு இருக்கா அப்படின்னு நம்ம நிச்சயமாக சொல்லவே முடியாது. அதுக்கான எந்த ஆதாரமும் முடியாது. திமுக தலையீடு இருந்தது இல்லை, பாஜக தலையீடு இருந்தது இல்லை. சரி, விஜய் ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டார், அதனால நம்ம அவரை வந்து அவர் கூட்டணிக்கு போனால் அதிக இடங்கள் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கணக்குகளும் இல்லை, சுத்தமா இல்லை. ஏன்னா அன்னைக்கும் சரி இன்றைக்கும் சரி விஜய் வந்து அது தயாரா இல்லை. ஆனா ராமதாஸ் அவர்களுக்கு அந்த கணக்கு இருந்தது. ஏன்னா அவர் வந்து மருத்துவமனையில அனுமதி பெற்றிருந்த போது எல்லா தலைவர்களும் என்ன விசாரிச்சாங்க, புதுசா அந்த தலைவர் மட்டும் என்ன விசாரிக்கல அப்படின்னு சொல்லியிருந்தார்ல. ஆமா, அப்படி ஒரு குறை சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் இப்ப சமீபத்துல ஒன்று சொன்னார் என்னன்னா, எங்களுக்கு வந்து குறைந்தபட்சம் 25 இடங்கள் வேணும் அப்படின்னாரு. 25 இடங்களை கொடுக்கறதுக்கு யார் தயாரா இருக்கா அப்படின்னா, நிச்சயமா இப்ப வந்து ராமதாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் நிச்சயமா அன்புமணி இருக்கிற இடத்துக்கு போறது இல்லை. அப்போ பாஜக கூட்டணிக்கு அவர் போகிறது இல்லை. ஸோ ஒன்று திமுக கூட்டணிக்கு போவார், இல்லைன்னா விஜய் பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. விஜய் பக்கம் போனால் 25 இடங்கள் கிடைக்கும். திமுக போனால் 25 இடங்கள் கொடுப்பாங்களான்னு சந்தேகம். அவ்வளோ தூரம்லாம் கொடுக்க மாட்டாங்க. அவங்க ஏற்கனவே அங்கே வந்து ரயில்வே கம்பார்ட்மெண்ட் எல்லாம் நிரம்பி வழியுது. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க போனால் அவ்வளோ சீட்லாம் கிடைக்கும். திமுக கூட்டணியில் விசிகா வேற இருக்குல்ல சார், அப்படி இருக்கும்போது போக முடியுமா? அதுக்கு தான் நம்ம செல்வ பிறந்தையை பாராட்டணும். அவர் தான் சொல்லிட்டார் முதல்ல அவர் தான் போய் தைலாபுரத்தில் போய் ராமதாஸ் அவர்களை பார்த்துட்டு வந்து அவங்ககிட்ட கேட்கும்போது, நீங்கள் வந்து ஒருவேளை ராமதாஸ் அவர்கள் திமுகக்குள்ள வந்தாருன்னா நிச்சயமாக வரவேற்பு, அது என்ன பிரச்சனை அப்படின்னு. இல்லைங்க திருமாவளவன்லாம் இருக்காரு அப்படின்னா அவருக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது, அதெல்லாம் நாங்கள்லாம் ஒரே பாஜக எதிர்ப்பில் உறுதியாக இருக்கோம், நாங்கள் அதெல்லாம் ஒன்றா செயல்படுவோம், அதெல்லாம் அதை முடிந்து போன விஷயம் அப்படின்னார் செல்வ பிறந்தகை. திருமாவளவன் கூட பல எதுவும் சொல்லலை. அதனால ஒருவேளை ராமதாஸ் அவர்கள் கூட்டணி வந்தால் கூட திருமாவளவனுக்கு ஒரு பெரிய அளவுக்கு ஒரு பெரிய அப்ஜெக்ஷனோ இல்லை இதற்காக கூட்டணி விட்டு வெளில போகிறான்லாம் சொல்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புலாம் இல்லை. ஸோ அதனால் திமுக கூட்டணிக்கும் ராமதாஸ் அவர்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவர் எதிர்பார்க்குறது 25 சீட்டு அவங்க கொடுப்பாங்களாங்கிற சந்தேகம். ஆனால் 25 சீட்டை வந்து விஜய் கட்சியில் போய் கேட்டால் அவங்க கொடுப்பாங்க. ஆனால் இவர் எத்தனையோ நடிகர்களை எதிர்த்து அரசியல் செய்தவர் ராமதாஸ். ரஜினியை பற்றி பெரிய கடுமையான விமர்சனங்களை வைத்தார், விஜயகாந்தை பற்றி பெரிய விமர்சனம் வைத்தார். அவர் போய் விஜய் கூட கூட்டணி சேருவாரா அப்படிங்கிற சந்தேகம் தான். ஸோ அதனால வந்து 25 சீட்டுகள் கிடைக்கிறது வாய்ப்பு இல்லை. ஆனால் ராமதாஸ் அவருடைய பொறுத்த வரைக்கும் அன்புமணி
வடக்கு பக்கம் போனால் நான் தெற்கு பக்கம் போகிற மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் தான் இருக்க வழியா இந்த கூட்டணிலாம் அப்படி ஒரு ஒரு உறுதியான முடிவுக்கு ரெண்டு தரப்புமே வரல. ஆனா அவர் என்னதான் வந்து நடிகர்களை விமர்சனம் பண்ணானா அதுக்கப்புறம் ஒரு சுமூகமான உறவு ரஜினி அவர்களுக்கும் ராமதாஸ் அவர்களுக்கும் ஏற்பட்டுச்சு, சந்திச்சாங்க, பேசினாங்க அப்படின்னு நடந்தது. இப்போ அவங்க பேத்தி கூட ப்ரொடக்ஷன் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இது பெரிய காரணமா அமையுமா? இல்லை அவருக்கு வந்து என்னென்னா ஒரு நீங்கள் 90களில் ராமதாஸ் அவர்களும் சரி திருமாவளவனும் சரி சினிமா நடிகர் அரசியலுக்கு வந்ததை பற்றிலாம் கடுமையான விமர்சனங்கள் செய்திருக்காங்க, பத்திரிகைகள் எழுதியிருக்காங்க, பொதுக்கூட்டங்களில் பேசியிருக்காங்க. இதெல்லாமே வந்து திராவிட கட்சிகள்லாம் காரணம்லாம் பேசியிருக்காங்க. நான் அதாவது ஒரு தலைமுறையை வந்து சினிமா மோகத்தால் சீரழித்து விட்டார்கள், அதனால நாங்கள் வந்து இதை வந்து ஊக்குவிக்க மாட்டோம்லாம் சொன்ன ராமதாஸ் அவர்களும் திருமாவளவன்களும் அதுக்கப்புறம் காலப்போக்கில் மாறிட்டாங்க. இன்னைக்கு விஜய் கூட அப்படி சொன்ன திருமாவளவன் தானே விஜயகாந்த் முதல்வராக ஏற்றுக்கொண்டு மக்கள் நல கூட்டணியில் இறங்கினார். ஸோ இன்னைக்கு ராமதாஸ் வந்து ஒரு பெரிய அளவு விஜய் அரசியலுக்கு வரும்போது ஒரு பெரிய அளவுக்கு கடுமையான விமர்சனமோ எதுவுமே இல்லை. ஸோ அதனால காலப்போக்கில் அவங்க மாறிட்டாங்க. ஸோ அதனால விஜய் கூட கூட்டணி சேருவதற்கும் ஒரு தயாராகத்தான் இருப்பார். ஆனால் ஒருவேளை அன்புமணி நான் விஜய் கூட கூட்டணின்னு சொல்லிட்டாருன்னு வச்சுங்களேன், அப்போ உடனே இவர் பின்வாங்க. ஸோ இது ரொம்ப அதாவது இது என்ன அடிப்படையில் இவங்க கூட்டணி டிசைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது யாராலும் புரிஞ்சுக்க முடியல. எல்லாருமே வந்து அது ஒரு பாமகங்கிறது ஒரு சமூக நீதி கட்சியில் சொல்லுவாங்க. எனக்கு நான் வந்து டெல்டாவில் பிறந்து வளர்ந்தவன், நான் கண்கூட பார்த்துருக்கேன் அவங்களுடைய வீச்சு எப்படி இருந்ததுன்ட்டு. 87 நடந்த சாலை இந்த இது மறியலில் பற்றி நான் ஒரு விரிவாக ஒரு கட்டுரை என்னுடைய மறக்கப்பட்ட வரலாறுல ஒரு புத்தகத்தில் ஒரு முக்கியமான சாப்டராகவே அது வரும். ஸோ அதோடைய தாக்கம் எங்கள் ஊரில் எவ்வளோ இருந்தது. நாங்கள் எங்கள் ஊருக்குள்ளே நுழையும் போதே 2 பக்கம் மரங்கள் அப்படி இருந்து ஆரம்பிச்சிடாது. ஒரு காலகட்டத்தில் மரங்கள் போய் அதுக்கப்புறம் அந்த பகுதியில் பெரிய பிரச்சனையெல்லாம் நடந்தது. அது ஒரு பெரிய தவறுங்கிறது அவங்களுக்கே தெரியும். அதனால தான் அவங்க பசுமை தாயகத்தை ஆரம்பித்தாங்க. அதெல்லாம் ஆரம்பித்து இன்னை வரைக்கும் அதை கன்டினியூ பண்ணுறாங்க. அது வந்து ஒரு மரத்தை வெட்டினா 100 செடியை வைக்கணும்லாம் பேசி ஓரளவு பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் அது ஒரு தவறுங்கிறது இன்றைக்கி எல்லாருக்குமே தெரியும். அவங்க கட்சிக்காரங்களே வந்து அது வந்து ஒரு பெரிய தவறு எழுதுகிற அவங்களே நினைக்கிறாங்க. ஸோ இதை தாண்டி 2006 வரைக்குமே அவர்களுடைய செல்வாக்குங்கிறது டெல்டாவில் அதிகமாகவே இருந்தது. எங்கள் ஊரில் எந்த கட்சி நின்னாலும் வன்னியர் சமூகத்தை சேர்ந்த வேட்பாளர்கள் தான் நின்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் நிறைய ராமதாஸ் அவர்களை கைது செய்தால் பெரிய அளவுக்கு மறியல் நடக்கும், மறியல் போராட்டம் நடக்கும், பஸ்ஸு கல்வி இதெல்லாமே ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருந்தபோது வட தமிழ்நாட்டில் ராமதாஸ் அவர்களுக்கு நெருக்கடினா அப்போவே ஒரு வட தமிழ்நாடே ரொம்ப பதட்டமாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட சூழல் இருந்து ஆனால் இன்னைக்கு காலப்போக்கில் நிறுத்து போச்சு எல்லாம். அவங்களுடைய அந்த ஹை பீரியடுங்கிறது முடிஞ்சிச்சு. 2006க்கு அப்புறம் அவர் என்னைக்கு வந்து தனியாக போட்டிட்டு இது பண்ணாரோ ஸோ அதுலேருந்து எல்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ இன்றைக்கு வந்து அவங்களுடைய செல்வாக்கை திரும்ப மீட்டெடுப்பதற்கு அவங்க வேறு ஏதாவது கூட்டணி நோக்கி தான் போகணும். அது ஒரு வலிமையான கூட்டணி, ஒரு வலிமையான கட்சியாக இருந்ததுன்னா அவங்களுக்கு வசதியாக இருக்கும். ஸோ திமுகவா இல்லைன்னா அதிமுக நோக்கி தான் போவாங்க. இப்போ பிரச்சனை என்னன்னா அப்பாவுக்கும் மகனுக்கும் 2014 தனித்து நின்று 3வது இடத்துக்கு வந்தாங்கல்ல சார் பாமக. 3வது இடத்துக்கு வட தமிழ்நாட்டில் வந்தாங்க. பட் அது என்னன்னா அது வந்து பெரிய அளவுக்கு நீங்கள் உங்களுடைய அதாவது அன்புமணி அவருடைய 2004 அவர் உள்ளே வரும்போது இப்போ பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல் லீடராக உள்ளே வந்தார், ஒரு சுகாதாரத்துறை அமைச்சரானார், நிறைய விஷயங்கள் பண்ணார். அவருடைய சமூகத்தை தாண்டி இன்னும் மற்ற சமூகங்களுக்கும் மத்தியிலையும் அவர் பாப்புலர் ஆனார். ஸோ அது ஒரு பெரிய விஷயம்னா அவர் அதை தான் வந்து செய்ய வேண்டும் நினைச்சார். அது வரைக்கும் ஒரு வன்னியர் சமூகத்துக்கான கட்சி அப்படின்னு பாமக அப்படி இருந்தபோது இவர் அதை தூக்கி வெளில கொண்டு போனார். ஸோ ஆனால் அதுக்கப்புறம் 2004 அதுக்கப்புறம் படிப்படியாக மாறிடுச்சு. காலப்போக்கில் அவங்க மாறி திரும்ப 2016 அந்த தோல்விக்கு அப்புறம் தான் அவர் முடிவு பண்ண நம்முடைய சமூகத்துடைய வாக்கு தான் ரொம்ப முக்கியம். 2016 அவர் எந்த நம்பிக்கையில் தனியாக நின்னார்னா மற்ற சமூகங்களும் நமக்கு ஓட்டு போடும் அப்படிங்கிறதுக்காக நின்னார். ஆனால் நீங்கள் என்றைக்கு வந்து வன்னியர் வாக்கு அந்நியருக்கு இல்லைன்னு நீங்கள் ஒரு முடிவு எடுக்கும்போது அந்நியர்கள் என்ன நினைப்பாங்க, அந்நியர்களும் வன்னியர் வாக்கு தேவையில்லைன்னு தான் நினைப்பாங்க. ஸோ மற்ற சமூகங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு வாக்கு கிடைக்குதோ அதை பொறுத்து தான் பல தொகுதிகளை நீங்கள் ஜெயிக்க முடியும். அப்படி தான் வட தமிழ்நாட்டில் இருக்குது. ஸோ அந்த இடத்துல அவர் மிஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் தான் திரும்ப 2016க்கு அப்புறம் தான் அன்புமணியை தன்னுடைய சொந்த சமூகத்து உள்ள செல்வாக்க திரும்ப வந்து ரீட்டைன் பண்ணுங்கிறதுக்காக தான் வேலைகள் ஆரம்பிக்கிறார். ஸோ இந்த இடத்துல தான் திரும்பவும் ஆரம்பத்தில் சீனியர் ராமதாஸ் அவர்களும் நான் வந்து பெரியாரை பற்றி பேசினார், திருமாவளவன் பற்றி பேசினார், எல்லாம் பற்றி பேசிட்டு ஒரு காலகட்டத்தில் ஒரு அரசியலில் ஒரு ஹை பீரியட் போயிட்டு திரும்பவும் அங்கே எங்கே வந்து நின்னாங்கன்னா என்னன்னா நம்முடைய சொந்த சமூகத்துடைய வாக்கு நமக்கு வேணும்னால தான் இங்கே வந்து இப்போ 2 பேரும் வந்து இருக்கிற இடம் வந்து எதுன்னா அவர்கள் சார்ந்த சமூகம் அதற்கான வாக்கு வகையை தக்க வைத்துக் கொள்வது அப்படிங்கிறது தான். அதை ஒட்டி தான் அவங்க யோசிக்கிறாங்களே. அதனால தான் 10% வாக்கு பற்றியெல்லாம் பேசினாங்க. ஸோ அது ஒரு பெரிய வரலாற்று பிழை தான் ஆக்சுவலாக. அதை பற்றி அது மற்றும் நடக்காமல் இருந்திருந்தால் ஒருவேளை எடப்பாடியை கூட திரும்ப ஆட்சிக்கு வந்திருக்கலாம். ஸோ இப்போ அவர் அன்னைக்கு போட்ட தவறான கால்குலேஷனில் அதோடைய உள்ளோட டெப்த்து தெரியாமல் அவர் அனௌன்ஸ் பண்ணது கூட்டணி வந்ததெல்லாம் வந்து அது ஒரு அவருடைய எடப்பாடியோட அரசியல் வாழ்க்கையில் ஒரு சர்க்கிள் ஆயிடுச்சு. பட் இன்னைக்கு திரும்ப வந்து அந்த 10% பற்றி பேசுறது, அந்த வன்னியர் சமூகத்தை வாக்கு ரிட்டைன் பண்ணுறதெல்லாம்
இவங்க அதை செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இருக்கும்போது ரெண்டா பிரியும் போது எந்த கூட்டணி வந்து பேசுனா நம்ம அதுக்கேற்ற மாதிரி, ஏன்னா அதிமுக கூட்டணிக்குள்ள போனதுக்கான காரணம் என்னன்னா 10% வாக்கு, அதை வந்து அவங்க வந்து 10% இடஒதுக்கீடு தராங்கன்னு அவங்க அஷூரன்ஸ் கொடுத்ததுனால நாங்கள் போறோம்னு சொன்னாங்க. பட் இன்னைக்கு சொல்றதுக்கு என்ன இருக்குது? அது நடைமுறையில் சாத்தியம் இல்லை, அதில் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது நிறைய சிக்கல்களாக இருக்குன்னு தெரிஞ்சு போன பிறகு திரும்ப அதே கோஷத்தை வச்சு திரும்ப கேட்க முடியாது. ஸோ இன்னைக்கு அவங்க கையில் வந்து எந்த ஆயுதமும் இல்லை, அவங்களுடைய சமூக மக்களை ஒருங்கிணைக்கிறதுக்கான எந்த வாக்குகளும் இல்லை. ரெண்டாவது பாஜகவே அவங்க கிளைம் பண்ணி என்னன்னா, பாஜக வந்து நாங்கள் 18% வாக்கு வச்சிருக்கோம், அதில் ரொம்ப கணிசமான பகுதி பாமகவுடைய வாக்குங்க, அதையும் சேர்த்து தான் அவங்க சொல்றாங்க. பாஜக பெற்ற வாக்குங்கிறது என்டிஏக்கு விழுந்த வாக்குகள். என்டிஏல வந்து ராமதாஸும் இருந்தார், பாமகவும் இருந்தது, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் வாக்குலாம் சேர்த்தது தான். ஆனால் அவங்க தனித்தனியாக கிளைம் பண்ணவே முடியாத அளவுக்கு அவங்க மௌனமாக இருக்காங்க. பாஜக எங்களுடைய வாக்குகள் 18% கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இப்போ பாஜக எதிர்த்து அன்புமணி எதுவுமே பேச மாட்டேறார். ஏன் பேச மாட்டேறார்? இது ஒரு பெரிய எல்லாருக்கும் உள்ள பெரிய கேள்வி இதுதான். ஏன் ஒரு 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 சின்ன முனர்வோட, ஏன்னா அவர் அதிமுக கடுமையாக விமர்சனம் செய்தார். அதிமுக 4 துண்டா பிரிஞ்சு கிடக்குதுலாம் சொன்னார். எல்லா கட்சியும் இன்னைக்கு திமுக பற்றி தொடர்ந்து தினந்தோறும் அறிக்கை கொடுத்துட்டு இருக்கிறது அவர் தான். எடப்பாடி தவிர அடுத்து ரொம்ப ஆக்டிவா இருக்கிற எதிர்கட்சி வரிசையில அன்புமணி இருக்கார். ஸோ அப்படி இருக்கும்போது எல்லா பக்கமும் விமர்சிக்கிற அன்புமணி ஏன் பாஜக இதை சொல்லிட்டு ஒரு சாஃப்டான ஒரு டேக் எடுக்கிறாருன்னு ஒரு இது இருக்கு. ரெண்டாவது அதே மாதிரி ராமதாஸ் அவர்களும் சரி பெரிய அளவில் எந்த கட்சிகளையும் விமர்சனம் செய்யவே இல்லை. அவரும் ஒரு சென்ற வருடம் வரைக்கும் தினமும் கூட அறிக்கை வந்துட்டு இருந்தது, திமுக அரசை விமர்சனம் செய்யலாம் வந்தது. இன்னைக்கு அவர் முழுக்க அவர் குடும்ப அந்த பிரச்சனையில போய் அதில் சுருக்கிட்டனால அவரும் வெளியில வந்துட்டார். ஸோ அதனால இதை எப்படி அரசியல் படுத்தி கொண்டு போறது, என்ன மாதிரி மக்களை போய் அணுகி என்ன காரணத்துக்காக நாங்கள் இந்த கூட்டணிக்கு போறோம்னு சொல்ற அளவுக்கு அந்த அளவுக்கு இன்னும் அவங்க ஒன்றும் தயாராகலை. இப்போதைக்கு அவங்க சொல்றாங்க பொங்கல்ல நாங்கள் முடிவு சொல்லுவோம், அன்புமணி சொல்றாரு பொங்கலுக்குள்ள கூட்டணி அறிவிப்பு போறோம்ட்டு. பட் அதை என்ன சொல்லி நீங்க கூட்டணின்னு ஜட்ஜ் பண்ண முடியும்? ஆனா பாஜக கூட ஒன்றுபட்ட பாமக வந்தாதான் ஏத்துப்பாங்கன்ற அந்த மனநிலையில தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப தனியா வந்து அன்புமணி மட்டும் வந்தா ஏத்துப்பாங்களா பாஜக? இல்லை, ஆக்சுவலாக இப்போ இதுக்கு மேலே இன்னைக்கு கட்சியில் பிளவு என்பது தவிர்க்க முடியாது. அது ஏற்கனவே அதுக்கான காலமும் இப்போ இல்லை. இப்போ இவங்க 6 மாதங்களாக பேசிகிட்டே இருந்தாங்க. அந்த 6 மாதத்துக்கு முன்னாடியே கட்சி 2ஆக பிளவுபட்டிருந்தா கூட இப்போ இன்றைக்கி ஓரளவு ஒரு ஸ்டேஜ் தெரிஞ்சிருக்கும், யார் பக்கம் வந்து நிஜமான பலம் இருக்கிறது, யார் பக்கம் உண்மையான பாமக இருக்குது தெரியும். இன்னைக்கு தேர்தல் கமிஷன்லேருந்து எல்லாமே அதிகாரப்பூர்வ பாமக, அன்புமணி தலைமையிலான பாமக தான் அதுங்கே இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் ராமதாஸ் அவர்களை எதிர்த்து அரசியல் செய்ய முடியாத சூழல் தான். ஸோ அதனால பாஜக பொறுத்த வரைக்கும் 2 பேரும் சேர்ந்து வந்தால்தான் வேற வழி இல்லை. அந்த வாக்குகள்லாம் ஒன்றா வரணும்னா 2 பேரும் சேர்ந்து வந்தால் தான் வரணும். ஒரு தற்காலிக தீர்வாக 2 பேரும் வேணா ஒன்றா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 10 சீட்டு 20 சீட்டு அப்படின்னா ஆளுக்கு 10 பிரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் கூட இவங்களுக்குள்ள என்ன மாதிரியான ஒரு அளவுக்கு எந்த அளவுக்கு செட்டில்மெண்ட் ஆகுங்கிறதெல்லாம் தெரியல. ஸோ ஆனால் நிச்சயமாக இந்த பிரச்சனை இன்னையோட முடிவுக்கு வராது, இது கண்டினியூ ஆகதான் தெரியும். ஏன்னா இது அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் இவங்களோட 14 பஞ்சாயத்து நடந்ததாக பல செய்திகள்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் குருமூர்த்தி, சைதேசாமிலாம் போன்றவர்கள்லாம் போய் பேசியிருக்காங்க. தைலாபுரம் போய் நிறைய பேர் பேசிட்டு இருந்தாலும் ஒன்று அதை பேட்சப் பண்ணவே முடியல. இது முழுக்க ஒரு குடும்ப பிரச்சனை. இதை எப்படி சரி செய்யுதுங்கிறது அவங்க தான் யோசிச்சாகணும். அது சரி செய்யலைன்னா நிச்சயமாக அது பலவீனமாக தான் இருக்கும். அது நிச்சயமாக பாஜக அதிமுக கூட்டணியை கண்டிப்பாக பாதிக்கும். இது அன்புமணி அவர்கள் வந்து பொதுக்குழு கூட்டி கட்சி வந்து என் பக்கம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ கட்சி அவர் பக்கம் இருந்தாலும் இப்போ தேர்தலை சந்திக்கும் போது வன்னிய மக்களுடைய வாக்குகள் வந்து ராமதாஸ் அவர்களிடம் போகுமா இல்லை அன்புமணி அவர்களிடம் போகுமா? கண்டிப்பாக ஸ்பிட் ஆகும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு ஒரு 4% தான் வாக்குகள் இருக்கு. வாக்கு வங்கிங்கிறது வட தமிழ்நாட்டில் 4% வாக்குகள்லாம் இருக்கு. இது நான் சொல்றது என்னன்னா, இந்த சூழல் இன்னைக்கு 2026 சூழல 2006 சூழலோட ஒப்பிடுறேன். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு 4% 5% தான். இன்னைக்கு விஜய்ங்கிற ஒரு ஃபேக்டர் ஒன்று வருது. ரெண்டாவது அதிமுக பலம் பெற்றிருக்கு, ரொம்ப முக்கியமான விஷயம். எடப்பாடி அவர்கள் சுற்றுப்பயணம் போகும்போது விழுப்புரத்தை தாண்டி விழுப்புரத்திலிருந்து அங்கே நீங்கள் வந்து புதுக்கோட்டை வரையான அந்த பகுதிங்கிறது முக்கியமான பகுதி. அதற்கு வந்து சேர்ந்து கூட்டம் வந்து கட்சியை தாண்டி மக்களுடைய கூட்டம்லாம் வந்தது. ஸோ அப்போ அவருக்கு பின்னாடி அணிதிரண்டர்களில் வந்து அதிமுகவில் பாமகவினர் அந்த வன்னிய சமூகத்தை சேர்ந்தவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால் அதிமுக இந்த பெல்ட்லாம், ஏன்னா நீங்கள் அந்த பெல்ட் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது புவனகிரி, அந்த கடலூர் பகுதி, அந்த கள்ளக்குறிச்சி ஏரியாவில் பல இடங்களில் வந்து ரொம்ப சொற்பமான வாக்கில் தான் வந்து அதிமுகவை தோற்றுறது. இப்போ இந்த இடத்துலலாம் வர கூட்டத்தெல்லாம் பார்க்கும்போது நிச்சயமாக அதிமுக அந்த இடங்கள்லாம் வளர்ந்துருக்கு. அதே சமயத்தில் இந்த அரியலூர், பெரம்பலூர் போன்ற பகுதியில் திமுகவும் வளர்ந்துருக்கு. ஸோ அரியலூர், பெரம்பலூர்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து திமுக வெர்சஸ் பாமகங்கிற நிலைமை தான் இருந்துச்சு. இன்னைக்கு அந்த இடத்துல திமுக வளர்ந்துருக்குது. ஸோ அதனால பாமகக்கான ஆதார வாக்கு வங்கியே கொஞ்சம் ஒரு மாதிரி கலகலத்து போய் அதில் சில பகுதி வந்து திமுகவும் அதிமுக போயிருக்கு. ரெண்டாவது விஜய் ஒருத்தர் வராரு, அவர் வேற கொஞ்சம் ஓட்டத்தை கலைச்சி விடுவார்.
ஸோ அப்படிலாம் இருக்கும்போது இதெல்லாம் ஒன்று திரட்டி இதெல்லாம் வந்து பாமக கொண்டு வர சேர்க்கறதே பெரிய விஷயம். அதை 100 நாளில் செய்ய முடியாது அவங்களால. ஸோ இப்போ இது மாதிரி இந்த விஷயம் இன்னைக்கு நாளுக்கு நாள் வந்து ரொம்ப மோசமாக தான் போயிட்டு இருக்குது. இப்போ எல்லாரும் பேசுகிறாங்க முன்னாடி வந்து சீனியர் ராமதாஸ் ஜூனியர் ராமதாஸ் 2 பேர் மட்டும் தான் போயிட்டு இருந்தது. அப்புறம் ஸ்ரீகாந்தின்னு அவங்கள தலைவரை போட்டு அவங்க இப்போ அவருடைய நேற்று அவங்களுடைய பையன் வந்து பேசுகிறாரு. இப்போ அவருடைய பையன் அண்ணன் தம்பி எல்லாம் வந்துடுறாங்க. ஸோ அப்படிங்கும்போது ஒரு மிகப்பெரிய கன்ஃபியூஷன் வருது. நிச்சயமாக வன்னிய சமூக மக்கள் வந்து அவங்களே ஒரு கன்ஃபியூஷன் தான் இருக்காங்க யாருக்கு ஓட்டு போகிறதுன்ட்டு. பட் எங்கள் பகுதியில் நான் என்னுடைய அனுபவங்கள் பார்த்தேன்னா அந்த சமூக மக்கள் வந்து எந்த கட்சியெலாம் பார்க்க மாட்டாங்க. அவங்க சமூக வாக்கள் அவங்க சமூகத்தை சேர்ந்த வேட்பாளர் தான் போடுவாங்க. இந்த கட்சி வந்து அவங்க சமூகத்தை சேர்ந்த வேட்பாளர் நிறுத்தினா அதுக்கு போடுவாங்க. அது திமுகவோ அண்ணா திமுகவோ வேறு எந்த கட்சி நிறுத்தினாலும் அப்படி தான் போடுவாங்க. நான் பார்த்தேன் என்னுடைய அனுபவத்தில் அப்படி தான் 20 ஆண்டுகள் நான் பார்த்தேன். ஸோ ஒருவேளை திமுக அண்ணா திமுக போன்ற கட்சிகள் வன்னிய சமூகத்தை வேட்பாளரை பிரதானப்படுத்தி நிறுத்தினாங்கன்னா ஸோ இவங்களுக்கு வந்து அடுத்தது இவங்களுக்கான வாய்ப்பே இல்லாமலே போயிடுச்சு. ஸோ அதனால இந்த ஸ்ட்ராட்டஜி வைஸ் நீங்கள் வந்து ஒருவேளை அண்ணா திமுக வேறு வேட்பாளர் நிறுத்தி அண்ணா திமுக வைக்கலாம். ஸோ இதனால நிறைய எப்படி பார்த்தாலும் இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய அளவுக்கு ஒரு செல்வாக்கை செலுத்துகிற அளவுக்கு இந்த 2026 அவங்களுடைய பலத்தை நிரூபிக்கிற அளவுக்கு இன்னும் சூழல் சரியாக அமையவில்லை. ஸோ அதனால இது இப்போதைக்கு ஒரு டெம்பரரி ஒரு செட்டில்மெண்ட்டாக பண்ணிட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து அதை பற்றி பேசுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த அளவுக்கு வந்து டெட்லாக் சுச்சுவேஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மீடியாவிலே பார்த்தீங்கன்னா பல நேரத்தில் இந்த பாமக பற்றி நிறைய பேர் தவிர்க்கிறதுக்கு காரணம் என்னன்னா இது முழுக்க குடும்ப சண்டை ஆயிடுச்சு. குடும்ப சண்டையினால நீங்கள் வந்து எதுவுமே வந்து யூகிக்கவே முடியாது. இது திடீர்னு ஒரு பல வருஷத்துக்கு போகும் அந்த பிரச்சனை, இல்லைன்னா ஒரே நாளோட சால்வ் ஆகிறது சான்சஸ் இருக்குது. அப்பாவும் பையன் சேர்ந்து பேசிட்டாங்கன்னா விஷயம் முடிஞ்சிச்சு அப்படி. ஸோ அதனால் நம்ம இதை வைத்து நம்ம வந்து அரசியல் ரீதியாக எதுவுமே சொல்ல முடியாத ஒரு பரிதாபகரமான நிலைமை தான் சொல்ல முடியும். அப்படி தான் இருக்குது இன்னைக்கு. இப்போ இன்னொரு பக்கம் வந்து திமுக கூட்டணியில் பார்த்தோம் அப்படின்னா இப்போது வரை நாங்கள் பலமாக தான் இருக்கோம் அப்படின்னு சொன்னாலுமே அங்கே சில உரசல்கள் இருக்குது. இப்போது பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் தொடர்ச்சியாக திமுக அரசுக்கு எதிராகவே பேசிகிட்டு இருந்தார். இப்போ திமுக கூட்டணி என்ன ஆகும்? காங்கிரஸ் வந்து நீடிக்குமா? இல்லை நாங்கள் தாவேக்காவுடன் கூட்டணி போகிறோம் அப்படின்னு பேரரசியில் பேசி சீட்டுகள் வந்து அதிகரிக்கவும் இல்லை ஆட்சியில் பங்கு எங்களுக்கு வேணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. பிரவீன் சக்கரவர்த்தி வந்து பேசினார். அவர் வந்து பேசினது வந்து பெரிய அளவுக்கு பெரிய சர்ச்சைகள்லாம் கிளப்பினது. அதுக்கு வந்து செல்வப்பிரந்தை பதிலடி கொடுத்தார். அப்போ அவர் செல்வப்பிரந்தையோட ஸ்டாண்ட் ரொம்ப தெளிவாக இருந்தது. எங்களுக்கு டெல்லியிலேருந்து எந்த விதமான அழுத்தமோ ராகுல் காந்திலேருந்து எந்த விதமான டைரக்ஷனும் வரல. அதனால் நாங்கள் எதுவும் பெரிய அளவுக்கு நாங்கள் திமுக கூட்டணி திமுகவுக்கு அழுத்தம் கொடுக்கவில்லை, ரொம்ப தெளிவாக. ஆனால் இன்னைக்கு செல்வப்பிரந்தை பேசுறதுல மாற்றம் இருக்குது. நாங்கள் வந்து ஆட்சியில் பங்கு இதெல்லாம் வலியுறுத்துவோங்கிற ஸ்டாண்டுக்கு வராரு. நேற்று அவர் தொகுதிக்கு போனால் அவர் மக்கள் மத்தியில் அவரை வந்து அதிருப்தியை வெளிப்படுத்துகிறாங்க. ஸோ அதெல்லாம் இருக்கும்போது காங்கிரஸ் வந்து தன்னுடைய இது ஒரு ட்ரம்ப் கார்டு மாதிரி தான், எப்படியாவது தன்னுடைய கவனத்தை தம்பகம் திருப்பறதுக்காக சில விஷயங்கள் பண்ணுறாங்க. பிரவீன் சக்கரவர்த்தி பேசுனதை வந்து அதிகமான மறுப்பு எங்கே இருந்ததுன்னா அவங்களுடைய காங்கிரஸ் எம்பிகள்கிட்ட தான் வந்து ஜோதிமணிலேருந்து ஆரம்பித்து எல்லாருமே வந்து அதுக்கு மறுப்பு சொன்னாங்க. அது மறுப்பு சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. நீங்கள் அவர் சொன்னது வந்து ஒரு ஃபேக்ட். ஆக்சுவலாக அவர் சொன்னது உண்மைதான். ஊபி அளவுக்கு தமிழ்நாட்டுடைய கடன்ங்கிறது ஊபியும் கம்பேரே பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக என்னென்னா அவர் கம்பேர் பண்ணி சொல்கிறாருன்னா இவ்வளோ ஏன் கம்பேர் பண்ண வேண்டிய அவசியம் வந்ததுங்கிறது தான் நம்ம புரிஞ்சுட்டு பேசணும். அங்கே நம்மளோட 3 மடங்கு மக்கள் தொகை அதிகமாக உள்ள மாநிலம். அந்த மாநிலத்தை இந்த மாநிலத்தை ஒப்பிட்டு நம்மளோட அவங்களுக்கு வந்து கடன் குறைவாக இருக்குன்னா நாம தான் கவலைப்படணும். அதை கரெக்டாக தான் அவர் சொல்கிறார். அதுக்காக அவருடைய உள்நோக்கத்தையெல்லாம் நம்ம குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவரு டெல்லியிலிருந்து ஒரு பார்வை பார்க்குறார். அதுதான் நம்ம அப்படி புரிஞ்சுக்கணும். பட் இவங்க ஏன் இதை வந்து உடனடியாக இது திமுக எதிரான கருத்துன்னு நினச்சி உடனே பதட்டமாக வரான்னு தெரியல. ஆனால் இதை பாருங்க, எல்லாருமே வந்து காங்கிரஸில் பதவியில் இருக்கிறவங்க தான் உடனே எதிர்ப்புன்னு சொன்னாங்க. திமுக இருக்கக்கூடியவர்கள் கூட அவ்வளவா எதிர்ப்பு இல்லை. வேற எந்த கட்சிகளுமே இல்லை. திமுக அனுதாபில் கூட ஒண்ணுமே சொல்ல சைலண்டா தான் இருக்காங்க. அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து பெரிய அளவுக்கு ஹோல் கிடையாது தமிழ்நாட்டில். அவர் வந்து மயிலாடுதுறை மக்களை நாடாளுமன்ற தொகுதியை எதிர்பார்த்தார், கிடைக்கல. அதுக்காக ஒரு சில விஷயங்கள் பண்றாருலாம் சொன்னா கூட அவர் யார் என்ன சொன்னாங்க விட என்ன சொன்னாங்கிறது தான் பார்க்கணும். ஸோ அந்த பாயிண்ட் சொல்றதுனால ஒன்றும் தவறு கிடையாது. அதை இவங்க வந்து அது சொல்லவே கூடாது அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப பதட்டமாக போய் சொல்றது. இதில் என்னன்னா காங்கிரஸ் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் தான் இதுக்கு எதிர்வின் பண்ணாங்க. ஸோ அதனால காங்கிரஸ்குள்ளேயே பெரிய குழப்பம் இருந்துட்டு தான் இருக்குது. இப்படி குழப்பம் இருக்கும்போது நிச்சயமாக காங்கிரஸ் திமுக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சீட்டு போகும்போது அந்த அளவுக்கு அவங்க வந்து உறுதியாக இருக்க மாட்டாங்க. அவங்க ஏற்கனவே 25 சீட்டுங்கிறது அதிகம் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது திரும்பவும் அதுக்கு மேலே டிமாண்ட் பண்ணுற இடத்துல காங்கிரஸ் இருக்காது. அப்படி டிமாண்ட் பண்ணாலும் அது கொடுக்குற இடத்துலையும் திமுக இருக்காது. ஸோ நாளுக்கு நாள் இந்த மாதிரியான சர்ச்சைகள் வரும்போது காங்கிரஸோடைய பலவீனம் வெளியில் தெரியுது. ஏற்கனவே அவங்க பலவீனமாக தான் இருக்காங்க. அது வெளிப்படையாக தெரியும் போது அப்புறம் திமுக எப்படி கையாளும். ஸோ அதனால காங்கிரஸ் வெளில போனாலும் பரவாயில்லங்கிற அளவுக்கு திமுக வரும். ஏன்னா திமுகவுக்கு இப்போ நிர்பந்தம் கிடையாது, காங்கிரஸ் உள்ள ரீட்டைன் பண்ணுங்க நிர்பந்தம் கிடையாது. ஏன்னா காங்கிரஸ் கூட இருந்த சிறுபான்மை வாக்குகள் எல்லாமே இப்போ திமுக இருக்குது.
அப்படிங்கும்போது இன்னைக்கு காங்கிரஸ் காங்கிரஸ் இல்லனாலும் சிறுபான்மையினர் வாட்டு திமுக நிச்சயமா திமுக தான் வரும். அதனால காங்கிரஸுக்கு வந்து பணிந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு இது சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலுக்கு அது வேற சினாரியோ. ஆக்சுவலா 2016 அது கண்டிப்பா காங்கிரஸ் கூட தான் திமுக இருக்க போகுது. ஆனா இன்னைக்கு திமுக பணிந்து போக வேண்டிய அவசியமே கிடையாது. ரெண்டாவது காங்கிரஸ் விலகினா அந்த இடத்துக்கு வந்து சேருவதுக்கு ஏராளமான பேர் காத்திருக்காங்க. நீங்க சீனியர் ராமதாஸ் வரலாம், தேமுதிக வரலாம். ஆனா நாடாளுமன்ற தேர்தலை பார்த்துக்கிட்டு காங்கிரஸுடன் நம்ம வந்து இந்த மோதல் போக்கெல்லாம் வைக்க கூடாது அப்படின்னு திமுக நினைக்காதா? இல்ல நீங்க 2016 அப்புறம் பாத்துக்கலாம் கூட நினைக்கலாம்ல. திமுக மேல நீங்க குறைய இந்த விஷயத்துல திமுக மேல குறைய சொல்ல முடியாது. இது சட்டமன்ற தேர்தல். நீங்க வந்து உங்களுக்குள்ள இவ்வளவு உங்களுடைய உயரம் என்ன, உங்களுடைய பலம் என்னங்கிறத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி சீட்டு கேளுங்க, நாங்க தரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா தேர்தலுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம், இப்படிதான் நாடாளுமன்ற தேர்தல் உங்க அணியில தான் இருக்க போறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க சைட்ல பிரச்சனை காங்கிரஸ் தரப்புல தான். அவங்களுக்கு என்ன தேவைங்கிறது கொஞ்சம் புரியாம தடுமாறுறாங்க. அதனாலதான் இவ்வளவு சிக்கல்கள். நீங்க வந்து கூட்டணி விட்டு வெளில வந்தா போதும், நீங்க இந்த கூட்டணியில தமிழ்நாட்டில் காங்கிரஸ் வளர்ச்சி பெறாம இருக்கிறதுக்கு காரணமே திமுக கூட்டணியில இருக்கிறது தான், வெளியில வந்தா கிடுகிடுன்னு வளர்ந்துரும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க பேசுறது அவங்களுக்கு ரொம்ப சங்கடமா தானே இருக்கும். சரி வெளில தானே, ஏன்னா காங்கிரஸே இப்ப எப்ப பேச ஆரம்பிக்குதுன்னா, தாவேகா விஜய் வந்து ரெடியா இருக்காரு, ஆதவர்ஜுனா பேசுனாலும் ஆதவர்ஜுனா பேச்சை நம்பி இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க நம்ம அவங்க போயிடலாம், அந்த கூட்டணி போயிடலாம் அப்படின்ட்டு. ஸோ அதனால வந்து அங்க நம்ம இங்கேருந்து திமுகல இருந்து வெளியேறினா விஜய் கூட ஒரு கூட்டணிங்கிறது மிகப்பெரிய தமிழ்நாட்டில் ஒரு பெரிய வரவேற்பை பெறும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ அதனால அந்த ஆப்ஷன் இருக்கிறதுனால இவங்க அது மாதிரி டிமாண்ட் பண்றாங்க. அந்த ஆப்ஷன் இல்லைன்னா இவங்களுக்கு ஒரு வழியில் கொடுத்ததை வாங்கிட்டு பேசாம தான் இருப்பாங்க. பட் இன்னைக்கு வந்து விஜய் தரப்பு வேற எந்த கட்சிக்கும் கொடுக்காத ஒரு பரிவு, ஒரு அக்கறையை வந்து காங்கிரஸ் மேல செலுத்துது. ஆதவர்ஜுனா வந்து ரொம்ப தீவிரமா காங்கிரஸ் கூட்டணி வேணுங்கிற மாதிரி எல்லா தலைவர்கள் எல்லாமே ரொம்ப நெருங்கி வர்றதுனால இவங்களுக்கு ஒரு ஆப்ஷன், நமக்கு ஒரு ஆப்ஷன் கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு. பட் இதற்கு வாய்ப்புகள் இல்லை. ரெண்டாவது இது கூட இது போக போக அவங்களுடைய பேர வலிமையை தான் பாதிக்கும். ஆனா காங்கிரஸ் தொண்டர்கள் என்ன யோசிப்பாங்க அப்படின்னா, நம்ம கூட்டணியில இருந்துட்டு அவங்க ஆட்சியிலயும் இருக்காங்க, அதிகாரத்திலயும் இருக்காங்க, இப்ப நம்ம வந்து எப்போ பதவிக்கு வர்றது அப்படின்றது ஆதங்கம் வந்து காங்கிரஸ் தொண்டர்களுக்கு இருக்குல்ல, அவங்களுடைய விருப்பம் நியாயமா தானே இருக்கு. அப்ப திமுக ஏதாவது செய்யணும்ல. நீங்க சரியா சொன்னீங்க, காங்கிரஸ் தொண்டர்களுக்கு தான் அந்த எண்ணம் இருக்கு. காங்கிரஸ் நிர்வாகிகளோ காங்கிரஸ் தலைவர்களோ அதை பத்தி எந்த அக்கறையும் இல்லை. ஏற்கனவே பதவி உள்ளவர்கள் இந்த பதவியை எப்படி தக்க வைத்துக் கொள்வது, இந்த தொகுதியை எப்படி தக்க வைத்து அப்படிதான் யோசிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு பயங்கர காம்படிஷன் நிறைய இருக்குது. எனக்கு தெரிஞ்சு வட தமிழ்நாட்டில் பல காங்கிரஸ் போட்டியிட்ட பல தொகுதிகளில் அவர்களுக்கு இணையாக திமுக அவங்களை ஏற்கனவே ஆல்ரெடி அவங்க அதோட கூடுதலாக இருக்காங்க. அவர்களுக்கு இணையாக விடுதலை சிறுத்தைகள் வளர்ந்துருக்குது, பாஜக வளர்ந்துருக்குது. அப்படி இருக்கும்போது எதிர்முகாமில் நீங்கள் பாஜகவை போட்டால் கூட ஒருவேளை ஒரு தொகுதியில் வந்து காங்கிரஸையும் பாஜக நிறுத்தினாங்கன்னு வச்சுங்களேன், இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு பாஜகவுக்கு கூடுதல் வாய்ப்புகள் கிடைக்குது. அது மாதிரி திமுக கூட்டணிக்குள்ளேயே காங்கிரஸுக்கான தொகுதி ஒருவேளை விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒதுக்கப்பட்டு விட்டால் என்ன ஆகுறது அப்படிங்கும்போது அங்கே சிக்கல் இருக்கு. அதனால வந்து எந்த கணக்குகள் போட்டாலும் இந்த தொகுதிக்கு வந்து முதல்ல காங்கிரஸுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணுமாங்கிற யோசிக்கிற இடத்துல தான் திமுக இருக்குது. பல இடங்கள்ல நீங்க காங்கிரஸுக்கான தொகுதிகளே கைமீறி திமுக கிட்ட போகுது. இப்போ கரூர்ல இடைத்தேர்தல் நடந்தது, அதுக்கப்புறம் காங்கிரஸ் தொகுதி தான் அது திமுக கை மாறி போணுச்சு. பல தொகுதி இதான் நிலைமை. ஸோ அப்படிங்கும்போது எங்களுக்கு இந்த தொகுதி வேணும், நாங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கோம் அந்த இடத்துல அப்படின்னு சொல்லி டிமாண்ட் பண்ணி வாங்கக்கூடிய இடத்துல கூட காங்கிரஸ் இல்லை. ஸோ எந்த விதத்தில் பார்த்தாலும் அவங்க ரொம்ப பலவீனமாக இருக்காங்க. ஸோ அதனால ரொம்ப அதிகமாக ப்ரெஷர் கொடுத்து இல்லை எங்களுக்கு கூடுதல் சீட்டு வேணும், எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேணும் அப்படிலாம் சொன்னாங்கன்னா திமுக அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணவே பண்ணாது. ஏன்னா அவங்களுக்கு அடுத்தடுத்து நிறைய பேர் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. காங்கிரஸ் மட்டும் விலகி போனால் நிறைய சின்ன சின்ன கட்சிகள் நிறைய திமுக கூட்டணியில் வரும். உள்ள வந்து ஆளுக்கு ஒவ்வொரு சீட் கொடுத்தாலே போதும் கன்ஃபார்மா. ஏன்னா அவங்களுக்கு எத்தனை சீட்டோட வின் பண்ணி ஒரு ஆளாவது சட்டமன்றத்துக்குள்ள போகணும் அப்படிங்கிறதானே இருக்கு. நீங்க தேமுதிக அந்த சிக்கல்ல தானே இருக்காங்க. அவங்களுக்கு எப்படியாவது ஒரு 2-3 எம்எல்ஏ இருந்தால் கட்சியை காப்பாற்றலாம் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. ஸோ அதனால நிச்சயமாக காங்கிரஸ் வெளில போனால் தேமுதிக உள்ள வரும். இதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ காங்கிரஸ் இதை வந்து பார்த்து ரொம்ப இந்த உள்ளூர் தலைவர்கள்லாம் பேசலாம், காங்கிரஸ் தொண்டர்களே வந்து வெளியில வாங்கலாம், உங்க இறங்கி சத்தியமூர்த்தி போல போராட்டம்லாம் நடத்தலாம். அதெல்லாம் நடத்தினாலும் டெல்லி அசைஞ்சு கொடுக்காது. ராகுல் காந்தி என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுதான் முக்கியம். ஆனால் அவர் அவ்வளோ சீக்கிரம் எடுக்க முடியாது. ஏன்னா தேசிய அளவில் நீங்கள் பாருங்கள், தேசிய அளவில் காங்கிரஸ் வந்து ரொம்ப பலவீனமாக இருக்குது. அவங்களுக்கு இந்தியா கூட்டணி ரொம்ப பலவீனமாக இருக்குது. நிதிஷ்குமார், மம்தா பானர்ஜி அவங்க வெஸ்ட் பெங்காலோட இருந்துட்டாங்க. ஸோ பெரிய அளவுக்கு இந்தியா கூட்டணியில் மிகப்பெரிய நகர்வுகள் எதுவுமே இல்லை. அவங்க ரொம்ப டிபெண்ட் பண்ணியிருக்கிறது திமுக தான். எங்கள் தேசிய அளவில் காங்கிரஸ்க்கு அடுத்தபடி அதிகமான பாஜக எதிர்த்து குரல் கொடுக்கறதுலாம் திமுக தான். அப்படிங்கும்போது முக்கியமான பார்ட்னரை வெளில விடுவாங்களா? ஸோ அதனால காங்கிரஸே வந்து யோசிக்காது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு இமேஜ் வேணும். தேசிய அளவில் தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணி ரொம்ப வலுவாக இருக்குங்கிறது தேசிய அளவில் வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஃப்ளாஷ் ஆனால் தான் காங்கிரஸுக்கு ஒரு இது.
ஸோ அதனால அவங்க நிச்சயமா அந்த கூட்டணி விட்டு வெளில வர ஆனா மாட்டாங்க. காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் மட்டும்தான் இந்த மாதிரி குரல் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றீங்க. நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூரும் திமுக கூட்டணிக்கு எதிராக தான் பேசுறாரு. எங்களுக்கு வந்து கூட்டணியில வந்து அதாவது ஆட்சியில பங்கு வேணும் அப்படின்ற மாதிரி பேசுறாரு. முன்னாள் தமிழக காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி அவர்களும் பேசியிருந்தாரு. இப்ப இவங்களாம் முக்கியமான நபர்கள்ல இவங்க பேசுறதெல்லாம் பெருசா எடுத்துக்க முடியும்ல. இல்ல அழகிரி ஏன் பேசுறாருன்னா அவர் இப்ப பதவியில இல்ல, வெளியில இருக்காதனால பேசுவார். ஆப்வியஸ்லி அதான் சொன்னது. அதாவது நீங்க பாஜகவில் எப்படி நயினார் நாகேந்திரன் வெர்சஸ் அண்ணாமலைன்னு ஒன்று போதும், அது போல இங்கே வந்து செல்லு பெருந்தை வெர்சஸ் அழகிரின்னு ஒரு இது போகுது. அதனால வந்து அழகிரி நிச்சயமா அதை கேள்வி கேட்பார். எனக்கு கூடுதல் இடங்கள் வேணும் பார், ஆட்சியில் பங்கு இதெல்லாம் கேட்பார், அதெல்லாம் கேட்பார். மாணிக்கம் தாகூருடைய கணக்கு வேறு விதமா இருக்குது. மற்ற எம்பிக்கள், பெரும்பாலான காங்கிரஸ் எம்பிக்கள் வந்து இந்த கூட்டணி விட்டு வெளில வரக்கூடாதுன்னு தான் விரும்புறாங்க. ஏன்னா அவங்களுக்கு 2029 கணக்கு இருக்கு. ஸோ அதனால அதை பொறுத்து இது பார்ப்பாங்க. அதனால மாணிக்கம் தாகூருடைய அது வந்து நம்ம அதை பெருசாக எடுத்துக்கோனா பெரும்பாலான நிர்வாகிகள் தலைவர்கள் வந்து இந்த கூட்டணி விட்டு வெளில வருவதை விரும்பவில்லை. வெளியில வந்தாலும் ஏன்னா எந்த அளவுக்கு நீங்க ஒரு 10 சீட்டு 25 சீட்டு கிடைச்சி அதில் ஒரு 10-15 சீட்டு ஜெயிச்சு வந்தா பெரிய விஷயம் அப்படிங்கிற நிலைமை சூழல் இருக்கும்போது வெளியில வந்து தேவையில்லாம ஒரு பரிசோதனை முயற்சிலாம் எதுக்கு பண்ணணும்? நீங்க வந்து விஜய் கூட கூட்டணி போய் அவங்க ஒரு 80 சீட்டை கொடுக்கட்டும். 80 சீட்டை கொடுத்தா விட எங்க வெற்றி வாய்ப்புக்கு எத்தனை வாய்ப்பு இருக்குது, வெற்றி வாய்ப்பு கூடிய தொகுதி எத்தனை இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் எந்த தொகுதியிலையும் விஜய் கட்சிக்கே வெற்றி வாய்ப்பு இல்லாத நிலையில காங்கிரஸ்க்கு எப்படி கிடைக்கும்? ஸோ இதெல்லாம் நிறைய இதெல்லாம் இருக்குது. அதாவது நீங்கள் 4 எம்எல்ஏ போனாலும் நீங்கள் வந்து நிச்சயமா ஒரு வின்னபிள் சீட்டாக இருக்கணும்னு தான் அவங்க விரும்புவாங்க. ஸோ அதனால இந்த கூட்டணி விட்டு வெளில வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் இந்த மாதிரி சலசலப்புகள் வந்து நிச்சயமா காங்கிரஸ்னு ஒரு கட்சி இருக்குப்பா, அவங்க ஏதோ பேசுகிறாங்கங்கிற ஒரு இதை வந்து மக்கள் மத்தியில் ஒரு கவனத்தை பெறுது. ரெண்டாவது செல்வ பெருந்தகை அப்பப்போ பேசுகிறாரு, அதெல்லாம் வந்து நடவடிக்கையெல்லாம் பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி இது வந்து திமுகவை யோசிக்க வைக்கும், அவ்வளோதான் வழிய. இவங்க கேட்ட சீட்டு கன்ஃபார்மாக கிடைச்சிடும். ஆனால் அதை தாண்டி கூடுதல் சீட்டுக்கு இவங்க வந்து முயற்சி செய்தால் அதுக்கான வாய்ப்புகள்லாம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் திமுக வந்து இந்த மாதிரி காங்கிரஸ் ஆட்சியில பங்கு கேட்குறாங்க அப்படின்னு ஒரு பக்கம் மிரட்டப்படுது அப்படின்னு சொல்லுது. ஏன்னா ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி அவர்கள் தன்னுடைய முகநூல்ல தமிழ்நாடு தலைநிமிர மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையை ஏற்று காங்கிரஸ் மகளிர் அணி தலைவர் திருமதி கவிதா அவர்கள் தன்னை கழகத்தில் இணைத்து கொண்டார். காங்கிரஸ்ல இருந்து ஒருத்தர் வந்து திமுகல இணைச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு பதிவு போடுறாரு. ஜோதிமணி அவர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அப்போ நீங்க இந்த மாதிரி ஆட்சியில பங்கு கேட்டா நாங்க உங்க கட்சியில இருந்து நிர்வாகிகளை எங்க கட்சியில சேர்த்துருவோம் அப்படின்னு மறைமுகமா திமுக மிரட்டுதோ? இல்ல அப்படி இல்லை. அது நீங்க திமுக காங்கிரஸ் கட்சிக்கு ஒன்றும் இல்லை, பல கட்சிகள் மதிமுகல இருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ நிறைய கட்சிகள் இருந்து விலகி வர்றது, அதுவும் திமுக போன்ற ஒரு பெரிய கட்சிகளை சேர்றதெல்லாம் இயல்பு தான். மதிமுகலையும் துரை வைகோ அவர்கள் வந்து நாங்க சீட் அதிகமா கேட்போம் அப்படின்னு கேட்டா 3 நாட்கள்ல திமுகல ஒருத்தர் வந்து இணைகிறாரு. ஸோ அது வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நீங்க வந்து அதான் சொல்றேன், இன்னைக்கு கட்சிகள் வந்து எப்போதுமே தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சி 2ஆ உடைஞ்சாலும் உடனே அது பாஜக தான் வந்து உடைச்சின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு இயல்பாவே எந்த கூடாரம் எடுத்துக்கிட்டாலும் அது எந்த கட்சி எடுத்தாலும் 2-2ஆ பிரிஞ்சு நிற்கி, பிரியலனாலும் ஒரு எதிர் நிலையில இருக்காங்க. பாமகல எப்படி அன்புமணி ராமதாஸ் இருக்காங்களோ அதே போலதான் மதிமுகலையும் வந்து துரை வைகோ போனவங்களாம் வெளில இருக்காங்க. இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் இருக்குது. அதனால அதிருப்தியில் இருப்பாங்க. சரி இவ்வளோ பிரச்சனை இருக்குது, நம்ம இதெல்லாம் சார்ட் அவுட் ஆகி எப்படி தலைமை ஒன்றா வருங்கிறது வாய்ப்பு இல்லை. பாமக நினைக்கலாம்ல நிறைய பேர், இங்கே 2 பேரும் அப்பாவும் மகனுக்குள்ள சண்டை தீரவே தெரியாது போயிட்டு இருக்குது, இப்போ நம்முடைய அரசியல் எதிர்காலம் பாதிக்கப்படுது, அதனால் நம்ம வேற எங்கேயாவது போவோம்ட்டு திமுகவுக்கான அதிகமாக போகிறது வாய்ப்பு இல்லை. இது போல் ஒவ்வொரு கட்சியிலும் நடந்துட்டு இருக்கு. துரை வைகோ மதிமுகலேருந்து ஆரம்பிச்சு தேமுதிக எல்லா கட்சியிலும் இது சிக்கல் இருக்குது. ஸோ அதனால இயல்பாக களத்தில் வந்து சில தொண்டர்கள் பெரிய பிரதான கட்சிக்கு போகிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் ஜோதிமணிக்கு ஏன் அவங்க ரொம்ப அதிகமாக எதிர்வினை பண்ணாங்கன்னா, என்னுடைய பகுதியிலேருந்து போது அவங்களுக்கு பெரிய டேமேஜ் கண்ட்ரோல். அதனால வந்து அதை டேமேஜ் கண்ட்ரோலுக்காக ஒரு செய்தியை கொடுத்தாங்க. இதுமாரி எங்களுடைய கன்சர்ன் இல்லாமல் இப்படி பண்ணுறீங்களேன்ட்டு. மற்ற அதை தாண்டி தொடர்ந்து எல்லா கட்சியிலையும் செஞ்சுட்டு தான் இருக்குது, நடந்துட்டு தான் இருக்குது. அதிமுகலேருந்து பாஜகலேருந்து அதிமுக நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ இதை தடுக்கவே முடியாது. போக இன்னும் பாருங்கள், இன்னும் எலெக்ஷன் நெருங்க நிறைய பேர் வருவாங்க. இது ஆனால் இப்போ என்னன்னா எல்லாருமே எந்த கூட்டணி எது ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு பார்த்துட்டே இருப்பாங்க. எது ஜெயிக்கிற குதிரையோ அதை நோக்கி போவாங்க. அதை தடுக்கவே முடியாது. ஸோ இதனால வந்து ஆட்சியில் பங்குங்கிறது சும்மா ஒரு கவர்ச்சிகரமான வார்த்தை, அவ்வளோதான். அதை ஏன் இவங்க சொல்லிட்டு இருக்காங்கன்னா, அது மூலமா எங்களுக்கு கூடுதல் சீட் கிடைக்குங்கிறதுக்காக சொல்றாங்க இல்லையா. ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிறது சாத்தியமே இல்லை. அப்படி ஒரு விஷயம் வந்ததுன்னா தமிழ்நாட்டு கட்சிகள் நிறைய வீக்கெண்ட் ஆயிடும். எந்த தொகுதி வேணா போய் பாருங்க, தொகுதி மக்களுடைய வாக்காளர் மனநிலைங்கிறது எப்படின்னா, நாங்கள் ஏன் கூட்டணி கட்சிகளுக்கு ஓட்டு போடணும், நாங்கள் நேரடியாக திமுகவுக்கு போடுறோம், இல்லைன்னா அதிமுகவுக்கு போடுறோம். எங்கள் தொகுதியில் நீங்கள் திமுக வெர்சஸ் வேறு ஏதாவது அதிமுக கூட்டணி இருந்ததுன்னா நாங்கள் திமுக தான் தேர்ந்தெடுப்போம். அதிமுக வெர்சஸ் திமுக கூட்டணி இருந்ததுன்னா நாங்கள் அதிமுக அப்படிங்கிற மனநிலை வந்துட்டாங்க.
நான் இவங்கள்ட்ட போனால் கூட்டணி கட்சிகள் இவங்க நாங்கள் கேட்குற கோரிக்கை ரெஸ்பாண்ட் பண்ணுறதில்ல, கேட்டால் ஆட்சி அவங்க ஆட்சிங்க, நாங்கள் கூட்டணி கட்சிங்களாம் ஒன்றும் செய்ய முடியலைங்கன்னு சொல்கிறாங்க. எதுக்கு இவங்களை நான் எம்எல்ஏவை தேர்ந்தெடுத்துட்டு போகிறோம் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க மக்கள். ஸோ அதனால் பிரதான கட்சிகளுக்கு தான் இங்கே இன்னைக்கு அதிக வெயிட்டேஜ். அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து எல்லா கட்சிகளும் தொண்டர்களும் அதை நோக்கி தான் போவாங்க. ஸோ அதனால் இவங்களால பெரிய அளவுக்கு இதை கிளைம் பண்ணி வாங்க முடியாது. வாங்கினா நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? நீங்கள் கூட்டணியில் இருக்கீங்க, கூட்டணி இன்டாக்டாக இருக்குன்னு சொல்லிட்டே இருக்காங்க. கூட்டணி இருந்துகிட்டு என்ன பண்ணிருக்கீங்க? அதான முக்கியம். விடுதலை சிறுத்தைகள் எவ்வளவு போராட்டங்கள் சொன்னாங்க, தோழமை சுட்டல்ங்கிற வார்த்தையில சொன்னாரு. அவரால் ஓரளவுக்கு மேல போகவே முடியலையே. ஒரு விமர்சனம் செய்வதற்கே யோசிக்கிறாங்க அவங்க. சாதாரண ஒரு ரொம்ப கடுமையான விமர்சனம் இல்லை, சாதாரண ஒரு விமர்சனம். இன்னைக்கு திருத்தணியில நேற்று ஒரு இன்சிடென்ட் அவ்வளோ பேசி யாரும் வாய் தரல, இன்னைக்கு ஒரு இன்சிடென்ட் நடக்குது, இதை பத்தி யாரும் பேச மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுடைய அடையாளம் பறி போகுது. இப்போ அடையாளங்கும் போது இந்த கட்சி கூட்டணியில் இருந்துட்டு இவங்க வந்து எதுவும் பேச போதில்லை, அப்புறம் எதுக்கு உங்களுக்கு நான் ஓட்டு போகணும்னு மக்கள் நினைப்பாங்க. ஸோ இது பெரிய சிக்கல்கள். இன்னைக்கு இந்த கூட்டணி வந்து ஒரு 10 வருஷமா ஒரே மாதிரி தேங்கி போயிடுச்சு. அப்படியே இந்த கூட்டணிகள் எல்லாமே அவங்க பல கட்சிகள் அடையாளத்தை எடுத்துட்டாங்க. நீங்க இந்த ஆப்போசிட்ல என்டிஏ கூட்டணி சொன்னா கூட அது ஆளாளுக்கு பேசுறாங்க. அது ஆளாளுக்கு பேசுறதே பெரிய பலவீனம். இருந்தாலும் அவங்களுடைய அடையாளம், அவங்களுடைய ஈகோ இருக்கு, அதனால அதை வந்து வெளிப்படுத்திட்டே இருக்காங்க. அதன் மூலமா வந்து அவங்க பற்றி செய்திகள் வருது, மக்கள் மத்தியில இவங்க ஏதோ பண்றாங்கன்னு. இங்கே இவங்க அடையாளமும் போயிடுச்சு, யார் கூட்டணியில் இருக்கா என்னங்கிற அளவுக்கு செய்தி வரல. ஸோ அப்படிங்கும்போது இவங்க இந்த 100 நாளில் எப்படி வந்து மக்கள் மத்தியில் போய் சேருவாங்க? இதெல்லாம் பெரிய சிக்கலாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி திமுக அதிமுக அப்படிங்கிற இருதுருவ அரசியலில் நிச்சயமாக நிறைய கட்சிகளுக்கு, எல்லா கூட இருக்கிற கட்சிகளுக்கு வந்து நிறைய இது இருக்குன்னு சொல்ல முடியாது, ஒரு பெனிஃபிட்னு சொல்ல முடியாது, பாதிப்புகளும் இருக்கிறது. அவங்க சரியான நேரத்தில் குரல் கொடுக்கலன்னா அவங்களுடைய அடையாளம் போயிடும். ஸோ அதனால இந்த சிக்கல்களோட தான் நம்ம போகிறோம் அந்த சூழல். அடுத்து நீங்கள் சொன்ன மாதிரி இந்த திருத்தணி விவகாரம், வட மாநிலத்தவரை கஞ்சாபாதில் இருந்த 4 சிறுவர்கள் வந்து வெட்டியிருக்காங்க. இதற்கு சில பேர் வந்து சமூக ஊடகங்கள்ல என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா, தீவிரமா தமிழ் தேசியம் பேசக்கூடிய சீமான் அவர்களால தான் இந்த மாதிரியான சம்பவம் நடக்குது அப்படின்னு வந்து சொல்லப்படுது. உங்க பார்வையில நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? நான் வந்து இந்த கடந்த 2-3 நாள்ல அரசியல் தலைவர்கள், சினிமா சம்பந்த விஐபிகள்லாம் இந்த கொடுத்த அறிக்கைகள், அவங்க கொடுத்த ட்விட்டர்லாம் பார்த்தேன். இதுல வந்து நேர்மையாக ஒரு ஒரு அக்கறையோடு சொல்லப்பட்ட ஒரே அறிக்கை வந்து சீமான்டன் தான் வந்தது. ஏன்னா அவர் தான் நம்ம எல்லாம் சொல்லுவோம், இவர் தான் வந்து வட இந்திய தொழிலாளர்கள் உள்ள வரலாம், இவர் தான் முதல் குரல் கொடுத்தாரு, அப்போஸ் பண்ணாரு அப்படிலாம் சொல்லும்போது அவருடைய அறிக்கையிலே அவங்க மேல உள்ள அக்கறையை வெளிப்பட்டது இல்லாம தமிழ்நாடு அரசு என்ன செய்யணும், அது போர்க்கால அடிப்படையில் நீங்க நடவடிக்கை எடுக்கணும், இல்லைன்னா அது பெரிய சிக்கல் உண்டாடும். 2வது தமிழ் இளம் தலைமுறையான தமிழ் இளைஞர்கள் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதெல்லாம் சேர்த்து ஒரு பிரமாதமான அறிக்கை கொடுத்தார். உண்மையிலே சொல்றேன், அது வேறு எந்த அரசியல் கட்சியும் சொல்லாத விஷயத்த. இதை நானே சீமான்றது எதிர்பார்க்கல. ஏன்னா அவருடைய அரசியலே அப்படிதானே இருந்துச்சு, வட இந்திய தொழிலாளர்களுக்கு எதிரான ஒரு அரசியலாக தான் எல்லாரும் பார்த்தாங்க. ஆனால் இன்னைக்கு அவர் வந்து ஒரு சரியான நேரத்தில் ஒரு அக்கறையோட ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. மற்றவர்கள் யாரும் பெரிய அளவுக்கு செய்யவே இல்லை. எல்லாரும் கருத்து சொல்றதுக்கே யோசிக்கிறாங்க. அது இல்லை, அது வட இந்திய தொழிலாளர் சம்மந்தப்பட்டது இல்லை, அது ஒரு தனிப்பட்ட எக்ஸப்ஷனல் கேஸு, வேற யாரும் நடந்தது இல்லை அப்படின்னாங்க. இன்னைக்கு இன்னொரு சம்பவம் நடக்குது, அதே திருத்தணி ஸ்டேஷன்ல அதே நடக்குது, வெளில வருது. இப்போ யார் என்ன சொல்ல போறா? ஸோ இந்த அரசு வந்து நிறைய விஷயங்களை மூடி மறைக்குது. அப்படிலாம் மூடி மறைக்க வேண்டிய தேவையில்லை. 2வது, இந்த விஷயம் வந்து நீங்க உள்ளூர் விஷயங்கள்னா இது வந்து வட இந்தியாலாம் ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். இது டக்குன்னு பெரிய நேஷனல் லெவலில் பெரிய அளவுக்கு பரபரப்பாக பேசப்பட்டது. இதை சமீப காலத்தில் 2 விஷயங்கள் தான் நேஷனல் மீடியா பற்றி. ஒன்று விஜய் அரசியல் பற்றி பேசுது, நேற்று வந்து திருத்தணி இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் பெரிய அளவுக்கு பேசினாங்க. ஸோ இதெல்லாமே தமிழ்நாட்டுக்கு பெரிய கெட்ட பேர் ஆக்சுவலாக. நீங்கள் என்ன வேணாலும் சொல்லலாம், நாங்கள் வந்து வட இந்தியாவில் இவ்வளோ நல்லது செஞ்சுருக்கோம் அதெல்லாம் சொல்லலாம். ஆனால் ஒரு இன்சிடென்ட் பெரிய விஷயங்களை கிரியேட் பண்ணிடும். ஸோ இது கொடுத்த அறிக்கைகள் பாருங்க, அரசு தரப்புல வந்த அறிக்கைகள்லாம் வந்து இல்லை, அது ஒரு சின்ன விதிவிலக்கு தான், நாங்கள் வந்து எங்கெல்லாம் வெளிமாநிலேருந்து வந்த தொழிலாளர்கள் இருக்கிற இடத்துலலாம் நாங்கள் பாதுகாப்பு உறுதி செய்திருக்கோம் அப்படிலாம் வந்து அவங்க அறிக்கை விளக்கம்லாம் கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் சரி. ஆனால் வந்து இப்படி ஒரு விஷயம் வரும்போது அதை சரியான விளக்கம். தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான சம்பவம் இப்போதானே முதல் முறையாக நடக்குது. வட மாநிலத்தவை இப்போதானே தாக்கப்பட்டிருக்காங்கன்னு தமிழ்நாடு அரசு சார்பாக சொல்லப்படுது. இதற்கு முன்பாக நடக்கல. இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது. நான் தாக்குதல்னா இந்த அளவுக்கு தாக்குதல்னாலும் வட இந்திய தொழிலாளர்களை கேலி செய்வது இதெல்லாம் பரவாயில்ல. நம்ம இணையத்துல சமூகம் ரொம்ப ட்ரோலிங் ரொம்ப நேச்சுரல். அதே மாதிரி வட மாநிலத்தவர்கள் வந்து தமிழர்கள் அடிக்கக்கூடிய சம்பவம் நடந்து இல்ல, அது பேருந்துல அடிச்ச சம்பவம் வெளியில வந்திருக்கு. இல்ல, நீங்க அதை ஒப்பிட்ட அளவுல பாருங்க, வட இந்தியாவில எந்த இடத்துலயும் ஒரு தமிழன் ஏதாவது இது மாதிரி நடந்ததுன்னா தமிழ்நாட்டே கொந்தளிச்சு எல்லாம் பெரிய அளவுக்கு இது பண்ணிருப்பாங்க. ஸோ அதனால இன்னைக்கு இங்க வந்து நான் வட இந்திய தமிழ் இதெல்லாம் நீங்க பார்க்க வேணாம். ஒருத்தரை வந்து இந்த அளவுக்கு எடுத்து இவ்வளவு தூரம் டீஸ் பண்ணி இவ்வளவு தூரம் வன்முறையை காமிச்சு அதை வீடியோவை எடுத்து போடுற அளவுக்கு அதை டேக் பண்ணி
போட்ட பிறகுதான் பெரிய அளவுக்கு வெளிச்சத்துக்கு வருது. அப்ப அது வரைக்கும் என்ன பண்ணாங்க, நீங்க ஒரு நீங்க பொது வெளியில வேற எங்கேயோ ஒரு தனியா யாருமே மக்கள் நடமாட்டம் இல்லாத ஒரு பகுதியில் நடந்தா கூட அது இந்த அளவுக்கு கவனம் வரல அப்படின்லாம் சொல்லலாம். ஏங்க இதுங்க ரயில்வே ஸ்டேஷன்ல உள்ள ரயில்வே போலீஸாரெல்லாம் வந்து எந்த அளவுக்கு விழிப்போடு இருப்பாங்கலாம் தெரியும். அந்த இடத்துல அந்த மாதிரி என்வரான்மெண்ட்ல நடந்த விஷயம் அப்படிங்கும்போது இங்கேயே நடந்திருக்குன்னா வேற எங்கேயும் நடக்குது நிறைய வாய்ப்புகள் இருக்குல்ல. நீங்க தமிழ்நாடு முழுக்க இருக்காங்க வட இந்திய தொழிலாளர்கள்லாம். ஸோ இப்போ அவங்களெல்லாம் வந்து என்ன கண்டிஷன் இருக்காங்க என்னன்னு தெரியல. ஸோ இது மாதிரி விஷயம் வந்து நிச்சயமாக தமிழ்நாட்டோட இமேஜை பாதிக்கும். அதை யாருமே புரிஞ்சுக்க கிடையாது. ஒரு குறைந்தபட்சம் ஒரு கண்டன அறிக்கை கூட கொடுக்கல. இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றது கூட தயாரா இல்லை. இதை வந்து ஒரு தவறான கல்ச்சர்னு சொல்றது கூட தயங்குறாங்க. சில பேர் சொன்னாங்க. ஆனா இது வந்து ஒரு அக்கறையோட எல்லா சொல்றது. அரசியல் கட்சிகளும் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு அறிக்கைலாம் விட்டுருந்தாங்களே. அதுதான் நீங்க வந்து ஒரு சம்பிரதாயமான அறிக்கைகளா ரைட்டு. ஏன்னா நீங்க எப்போதுமே வட இந்திய தொழிலாளர்களை வந்து நீங்க வந்து இப்போ எப்படி அவங்களுக்கு என்னென்ன ப்ரொவிஷன் கொடுக்குறீங்கிறது முக்கியம். எனக்கு தெரிஞ்சு ஜெயலலிதா காலத்துல அவங்க வந்து கொடுத்த அம்மா உணவகம் வந்து மிகப்பெரிய அவங்களுக்கு வரப்பிரசாதம். வெளிலேருந்து இந்த மாநில அந்த தொழிலாளர்கள் நிறைய பேரை பார்த்து பேசும்போது அவங்க சொன்ன விஷயம் தான், எங்களுக்கு எங்க மாநிலத்தோட இப்படி கிடையாதுங்க, இங்க வந்தா குறைவான ₹1 இட்லி ₹2 அப்படின்னு அவங்க ரொம்ப பாராட்டுனாங்க. ஸோ இது வந்து வாக்கு அடிப்படையில் செய்யறதே கிடையாது. வட இந்தியாவில் அவங்களுக்கு ஓட்டுக்கு கிடையாதுங்க. ஸோ இப்போ அவங்க வந்து சந்தோஷப்பட்டு சாப்பிட்டுட்டு சந்தோஷமா சொல்லி நம்மளை வந்து போட்டு போகணும்னு ஜெயலலிதா செஞ்சதில்லை. இது வந்து இதெல்லாம் கடந்து மாநிலங்கள் இது பேதங்கள்லாம் கடந்து ஒரு அக்கறை இருந்தால் மட்டும்தான் அவங்க செய்ய முடியும். அதை செஞ்சிருக்காங்க. ஸோ அது மாதிரியான விஷயங்கள் எங்கேயும் வரல. இது அரசியல். இப்போ நிறைய பேர் எதிர்வினை கொடுக்கறதுக்கு காரணம் என்னன்னா, நாங்கள் ஏதாவது சொல்லி ஆகணுங்கிறதா சொல்றாங்க. இந்த மாதிரி அதனாலதான் சீமானுடைய அறிக்கை முக்கியமா பார்க்குறேன். ஏன்னா அவர் வந்து ரொம்ப தெளிவா வட இந்திய தொழிலாளர் பத்தி அதை விஷயத்தை சொல்றது இல்லாம நம்ம தமிழ்நாடு இளைஞர்களை எந்த அளவுக்கு கெட்டு போயிருக்காங்க அதை உடனே சரிப்பட்டணுங்கிறதுக்கு ஒரு விஷயம் சொல்லிருக்காருல்ல. அது மாதிரி ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயம் இல்லையா. நீங்க இந்த விஷயத்துல வந்து எதிர்கட்சியோட செயல்பாடு எப்படி இருக்குது பாருங்க. அதிமுக பாஜக எல்லாம் இறங்கி ஒரு பெரிய அளவுக்கு செஞ்சிருக்கணுமே, பெரிய ஆர்ப்பாட்டங்கள் பண்ணிருக்கணும், எல்லாம் பண்ணிருக்காங்க. அவங்க அமைதியா இருக்காங்க. பல விஷயங்களுக்கு அதிமுக அறிக்கை மட்டும் தான் இருக்குது. இப்ப நான் பல ஆசிரியர் போராட்டம் நடக்குது, செவிலியர் போராட்டம் நடக்குது, துப்புரவு இதெல்லாமே வந்து ஒரு வெறுமனே ஒரு சம்பிரதாயத்துக்கு ஒரு கண்டன அறிக்கை மட்டும்தான் விடுறாங்க இல்லையா. மற்றபடி அவங்க கிட்ட அவங்க நேர போராட்டக்காரர்களை போய் நேராக போய் பார்த்து பேசி உங்க கோரிக்கை என்ன, நாங்க ஆட்சிக்கு வந்தா நாங்க பண்ணுவோம் அப்படிங்க எந்த விதமான கமிட்மெண்ட் கொடுக்க தயாராக இல்லையே. இப்போ இது ஒரு முற்றிலும் முக்கியமான ஒரு சூழல். இந்த மாதிரி சூழல் தமிழ்நாடு இருந்ததே கிடையாது. நீங்க இதே வந்து எதிர்கட்சி இடத்துல வந்து அதிமுக இருந்ததுன்னா என்னெல்லாம் பண்ணிருப்பாங்க நம்ம யோசிச்சு பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆக்டிவான எதிர்கட்சிகள் இல்லை. சரி, அதிமுக செய்ய முடியாது, ஏன்னா அவங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு இப்போ பலம் இல்லை, இது இல்லைன்னு சொன்னா கூட பாஜக இருக்குல்ல, அவங்க மத்தியில் ஆச்சிருக்காங்க, அவங்க நிறைய பண்ணலாமே. ரெண்டு பிரதான எதிர்கட்சிகள் நீங்க சொல்ற அதிமுக பாஜகவுமே இதை வந்து வெறுமனே அறிக்கை மட்டும் கொடுத்துட்டு ட்விட்டர்ல மட்டும் ஷேர் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. இது காரணம் என்னவா நினைக்கிறீங்க? வெறும் அறிக்கை மட்டும் விட்டுட்டு போறது அவங்க பின்னாடி கணக்குகள் தான். இதை ஏன் இதுல போய் நம்ம போனா ஒன்றும் இல்லை. சிம்பிளா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நேராக அந்த போராட்டங்களுக்கு போய் நம்ம ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தா அதை நம்மளால நிறைவேற்ற முடியுமான்னு அவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. ஏன்னா இது எல்லாமே நிதி நெருக்கடி சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அடிப்படையில நீங்க இந்த ஆசிரியர்கள் ஆகட்டும், செவிலியர் ஆகட்டும், துப்புரவு இதெல்லாம் அடிப்படையில் அவங்க கேட்கறது வந்து ஊதிய உயர்வு தான் அடிப்படை. இங்க 3 பேருமே ரொம்ப முக்கியமான விஷயம். இவங்க 3 பேர் தான் கொரோனா காலத்துல அதிகமான பணி செய்தவர்கள். எக்ஸ்ட்ரா டபுள். நாமெல்லாம் சாதாரணமாக நம்ம வீட்டில் இருந்தபோது கதவை தட்டி நம்ம எப்படி இருக்கோம்னு கேட்டது வந்து செவிலியர்கள் தான். எவ்வளோ டீச்சர்ஸ் ஆன்லைனில் கிளாஸ் எடுத்தாங்க. இது மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாம். ஸோ இவங்களுக்குலாம் நம்ம கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்துருக்கணும். இவங்க கோரிக்கைகள் வந்து இன்னைக்கு புதுசாக வந்ததில்லை. ஒரு 5-6 ஆண்டுகளாக பெண்டிங்கில் இருக்கிற விஷயம் தான். இவங்க ஏற்கனவே நடத்த ஆர்ப்பாட்டத்தை தான் அப்போ எதிர்கட்சி தலைவர் வந்து ஸ்டாலின் அவர்கள் போய் கலந்துக்கிட்டு கமிட்மெண்ட் கொடுத்து வந்தார். ஸோ இப்போ அவங்க செய்யவே இல்லை. இப்போ இன்னைக்கு அந்த மாதிரி விஷயங்களுக்கு கமிட்மெண்ட் கொடுக்கறதுக்கே யோசிக்கிறாங்க. எடப்பாடி அதிமுகலாம் அவங்க தான் யோசிக்கிறாங்க, என்ன கொடுத்துட்டா செய்யணுமே அப்படின்னு. ஏன்னா அந்த அளவுக்கு தமிழ்நாடு நிதி நெருக்கடி அது ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ யாருக்காவது வாக்குறுதி கொடுத்துட்டு நம்ம செய்யணுமே, அதை எப்படி சமாளிக்குதுங்க, இது ரொம்ப மோசமான சூழலாக நீங்கள் பார்க்குறாங்க. பார்க்கலாம் சார் என்ன நடக்குது அப்படின்னு. பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். தேங்க்யூ.